சமூக பணியில் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு நேரம் போவதே தெரியாது. வாஸ்தவம் தான் சுவாமி. ஆனால் ராமானுஜனோடு எப்போதுமே சேர்ந்தே இருக்கும் கோவிந்தனும் அகத்திற்கு வந்து சேர்ந்து விட்டான். அவனுக்கும் ராமானுஜன் எங்கு சென்றிருப்பான் என்று புரியாமல் நண்பர்கள் அகத்திற்கெல்லாம் சென்று தேடிக் கொண்டிருக்கிறான். ஓ, கோவிந்தனே ராமானுஜனை தேடுகிறானா? அப்படி என்றால் சற்று யோசிக்க வேண்டியதுதான். ஏன் சோமயாஜி, ராமானுஜன் எதிர்பார்த்த காரியம் இன்று ஏதாவது முடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தானா? அல்லது அவன் மனதுக்கு பிடிக்காத விஷயம் யாராவது பேசிவிட்டார்களா? எந்த காரியமும் இன்றே முடிக்க வேண்டும் என்று எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என்ன சோமயாஜி, சொல்லுங்கள். ராமானுஜனுக்கு திருமணம் பற்றி பேசினோம். அதை அவனிடமும் தெரிவித்து விட்டோம். அதனால் அவன் மனவியாகுலப்பட்டிருப்பானோ என்று எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. சோமயாஜி, ராமானுஜனை பற்றி அப்படி நினைக்க வாய்ப்பே இல்லை. அவன் அனைத்து தர்மங்களையும் தெளிவாய் தெரிந்தவன். கிரகஸ்தாசிரமத்தின் பெருமையையும் அவன் உணர்ந்தே இருப்பான். இல்லற தர்மத்தில் ஈடுபட்டு சிறப்பான நிலையில் இருந்த மகரிஷிகளும் அவர்களது மனைவிகளுமான அத்ரி அனுஷியா, வசிஷ்டர் அருந்ததி, காஷ்யபர் அதிதி, ஜமதக்னி ரேணுகா போன்றவர்களை பற்றியும் ராமானுஜன் தெள்ளத் தெளிவாக தெரிந்தவனாயிற்றே. தான் மனதில் கொண்ட பணிகள் சிலவற்றை முடித்த பின்பே திருமணத்தை பற்றி சிந்திப்பானாய் இருக்கும். மற்றபடி தாங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்று செய்யுங்கள் சோமயாஜி. எனக்கென்னமோ பாஞ்சராத்திர ஆகமத்தை பற்றி மேலும் சில ஓலைகளை பெற வாசுதேவ பட்டரின் வீட்டிற்கு சென்றிருக்கலாம் என்று தோன்றுகிறது. மேலத்தெருவில் தான் அவர் இருக்கிறார். நீங்கள் அங்கே சென்று பாருங்கள். அடியேனும் அகமுடையாளிடம் சொல்லிவிட்டு என்னை ஒத்த ஆசான்கள் சிலரின் வீட்டிற்கு சென்று ராமானுஜன் அங்கு வந்தானா என்று விசாரித்து விட்டு வருகிறேன். சரியா? ஆனால் சுவாமி, தைரியமாக புறப்படுங்கள் சோமயாஜி. ஒன்றும் ஆகாது. ராமானுஜன் நிச்சயமாக அகத்திற்கு வந்து விடுவான். சரி சுவாமி. ராமானுஜா, ராமானுஜா, என்ன ராமானுஜா இது? இரவெல்லாம் இங்கேயேவா தூங்கி இருக்கிறாய்? இரவு நான் இங்கேயேவா தூங்கி இருக்கிறேன்? அப்படித்தான் தோன்றுகிறது. நான் நேற்றிரவு கோயிலை பூட்டும் போது உன்னை பார்க்கவில்லையே. எப்படி என் கண்ணில் படாமல் போனாய் என்றே தெரியவில்லையே. நான் ஏன் இப்படி கவனக்குறைவாக இருந்து விட்டேன்? இங்கே வந்து உட்கார்ந்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் எப்போது படுத்தேன், எப்போது உறங்கினேன் என்றே தெரியவில்லை. ஏன், என்னவாயிற்று ராமானுஜா உனக்கு? உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே. உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? உடம்பில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எல்லாம் உள்ளத்தில் தான். உள்ளத்தில் பிரச்சனையா? என்ன சொல்கிறாய் ராமானுஜா? மற்ற உன் வயது இளைஞர்களைப் போல் இல்லையே நீ. தெளிவான எண்ணங்களும் மன உறுதியும் கொண்டவன் அல்லவா நீ? மற்றவர்களின் குழப்பங்களை தெளிவுபடுத்துபவன் அல்லவா நீ? உன்னையே ஏதோ ஒன்று குழப்புகிறது என்று நினைக்கும் போது எனக்கே வியப்பாக இருக்கிறது ராமானுஜா. எத்தனை நெஞ்சுறுதியோடு இருப்பவனுக்கும் ஒரு கட்டத்தில் குழப்பம் வரத்தானே செய்யும். சரி ராமானுஜா,
ஆதிகேசவன் நிச்சயம் உன்னை குழப்பத்திலிருந்து விடுவிப்பான். பாவம், உன் பெற்றோர்கள் உன்னை காணாமல் எப்படி தவியாய் தவித்துக் கொண்டிருப்பார்களோ. கோபுர வாசற்படியில் தொட்டியில் நல்ல ஜலம் இருக்கிறது. முகத்தை அலம்பிக்கொண்டு சீக்கிரம் அகத்திற்கு செல். போ. அடியேன் மிக்க நன்றி சுவாமி. சொல்வதை கேள், அழாதே. நம் ராமானுஜனுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. இல்லை, உங்களுக்கு தெரியாது. அவன் என்னிடம் சொல்லாமல் ஒரு இரவு கூட வெளியில் தங்கியதில்லை. நேற்று எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன், இன்று எல்லாமே இப்படி மாறிவிட்டதே. பெருமாளே, இது என்ன சோதனை? நான் உனக்கு என்ன குறை வைத்தேன்? எப்படியாவது என் குழந்தையை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடு. அவன் இல்லாமல் நான் உயிர் தரிக்க மாட்டேன் பெருமாளே. கண்ணா, நான் கதறுவது உன் காதில் கேட்கவில்லையா? காந்திமதி, தயவு செய்து நான் சொல்வதை கேள். அவன் நண்பர்களையும் கோவிந்தனையும் நான் எல்லா இடத்திற்கும் போய் தேடச் சொல்லியிருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் நிச்சயம் யாராவது நல்ல செய்தியோடு வருவார்கள். நல்ல செய்தியோடு சீக்கிரம் யாராவது வருவார்களா சுவாமி? சொல்லுங்கள் சுவாமி. என் ராமானுஜன் எங்கே போயிருப்பான்? அவனுக்கு ஒன்றும் ஆகி இருக்காதல்லவா? ஐயோ பெருமாளே, அவனை என்னிடம் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விடு. இப்படி இரவு முழுவதும் தூங்காமல் அழுது கொண்டிருப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல காந்திமதி. ஆதிகேசவனையும் நாகவல்லி தாயாரையும் நான் ஒரு நாளும் சேவிக்க மறந்ததில்லை. அவனின் கருணா கடாட்சம் நம் மீது இருக்கும் வரை நம்மை எந்த தீங்கும் அணுகாத. ராமானுஜன் பத்திரமாக திரும்பி வருவான். பயப்படாதே காந்திமதி. வந்து விடுவான் இல்லையா? சொல்லுங்கள் சுவாமி, வந்து விடுவான் அல்லவா? நிச்சயம் வருவான். பெருமாள் நம்மை என்றும் கைவிட மாட்டார். கைவிடக் கூடாது. நான் செய்யும் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் உண்மை என்றால் என் ராமானுஜன் என்னிடம் திரும்பி வந்துவிட வேண்டும். ராமானுஜா, ஐயோ ராமானுஜா, தவமாய் தவம் இருந்து பெற்ற பிள்ளையாயிற்றே அவன். இப்படி தவிக்க விட்டு விட்டாயடா. என் செல்லமே, என்னை தவிக்க விட்டு விட்டாயே. அம்மா, என் கண்ணே, வந்து விட்டாயா? எங்கே போய்விட்டாய்? பெற்ற வயிறை எப்படி பதைக்க வைக்க உனக்கு எப்படியடா மனம் வந்தது? இனிமேல் என்னை விட்டு எங்கு போக மாட்டேன் என்று சொல் ராமானுஜா. இனிமேல் நீ என்னை விட்டு எங்கு போக கூடாது. போக மாட்டேன். எங்கே போயிருந்தாய் ராமானுஜா? எங்களிடம் சொல்லாமல் நீ எங்கும் போக மாட்டாயே. உன்னை தேடும்படி வைத்து விட்டாயே. எங்களிடம் சொல்லாமல் போக வேண்டிய நிர்பந்தம் உனக்கு என்ன வந்தது? அமுது கூட செய்யாமல் இரவு முழுவதும் எங்கேயப்பா போய்விட்டாய்? கோயிலுக்கு போயிருந்தேன் அம்மா. கோவிலுக்கா? சரி, பிறகு? பெருமாளை சேவித்தேன். ஏதேதோ எண்ணங்கள் மனதில் அலைபாய்ந்து கொண்டிருந்தன. அப்படியே உட்கார்ந்தவன் உறங்கியிருக்கிறேன். என்றால் இரவு முழுவதும் கோவிலிலேயே உறங்கியிருந்தாய்? ஆமாம் அப்பா. இப்போதுதான் அர்ச்சகர் என்னை எழுப்பி அனுப்பினார். என்னப்பா இது?
அப்படி என்ன எண்ணங்கள் உன்னை குழப்பி இருக்கின்றன? பிடிக்கவில்லை. என்ன பிடிக்கவில்லை? கல்யாணம். என்ன சொல்கிறாய் ராமானுஜா? எனக்கு கல்யாணம் வேண்டாம் அம்மா. ராமானுஜா, என்ன சொல்கிறாய்? எனக்கு கல்யாணம் செய்து வைக்க நீங்கள் மும்முரமாக இருக்கிறீர்கள் என்று அறிந்தேன். என் ஜாதகத்தை வைத்து ஜோசியரிடம் என் திருமண யோகத்தை பற்றி கேட்டதாகவும் அறிந்தேன். ஆமாம், கேட்டோம். உனக்கு திருமண யோகம் வந்துவிட்டதாகவும் அவர் சொன்னார். ஆனால் திருமணம் பற்றிய எண்ணமே என் மனதில் வரவில்லையே. இனி வரலாம். வரலாம் என்ன? வரும். எப்போது யோகம் கூடி வந்திருக்கிறதோ அப்போது தன்னாலேயே இந்த எண்ணமும் வரும். வர வேண்டாம் அம்மா. அதையே தான் நான் எப்போதும் பெருமாளிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நீ பேசுவது எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்பது பெற்றோர்களின் கடமையாயிற்றே. அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டாமா? மன்னியுங்கள் அப்பா. நீங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்றுவது நான் செய்ய இருக்கும் பணிகளுக்கு இடையூறாக இருக்கும். மேலும் இந்த லௌகீக விஷயங்களில் எனக்கு நாட்டமே இல்லை. குடும்பம் எனும் ஒரு சிறு வட்டத்துக்குள் சிக்கிக்கொண்டு அதற்காக மட்டும் வாழ்வதில் எனக்கு உடன்பாடில்லை. என்ன ராமானுஜா, அப்படி என்றால் பிரம்மச்சாரிகள் மட்டும்தான் உலகில் சாதனைகள் செய்ய முடியுமா என்ன? ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் இருந்தவர்கள் தானே? அவர்களுக்கு பக்குவம் இருக்கிறதம்மா. இரண்டையும் அவர்களால் திறமையாக கையாள முடிகிறது. எனக்கு அந்த பக்குவம் இருக்கிறதா என்பது சந்தேகம். நிச்சயம் உனக்கும் அந்த பக்குவம் இருக்கிறது. ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் என்பதும் எனக்கு புரிகிறது. உன் முழு திறமையையும் நீ உன் பணிகளுக்கே பயன்படுத்த நினைக்கிறாய். அதில் சிறிதளவு குடும்ப வாழ்க்கைக்கு போய்விடுமோ என்று அச்சப்படுகிறாய். ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையும் தன்னை போலவே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இல்லறத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அதை தவறென்று நீ நினைக்கிறாயா? பிள்ளையின் பிள்ளையை மடியில் இருத்தி நிலவை காட்டி அதற்கு அமுதூட்டும் போது அவள் அடைகிற பேரானந்தம் எதற்கும் ஈடாகாது. அந்த ஆனந்தத்தை, அந்த மகிழ்ச்சியை உன் தாய்க்கு தர நீ மறுக்கப் போகிறாயா ராமானுஜா? என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. என் எண்ணம் அதுவல்ல. அதைவிட ஒரு பேரானந்தத்தை வேறு வழியில் என்னால் உங்களுக்கு அளிக்க முடியும் என்றால் நிச்சயம் நான் அதை செய்வேன். இப்போது திருமணம் செய்து கொண்டு என்னை நான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைத்துக் கொள்ளும் மனநிலையில் இல்லை. அதே சமயத்தில் உங்கள் இருவரின் அபிலாஷையை பூர்த்தி செய்ய முடியாதவனாக இருக்கிறேனே என்ற வருத்தமும் எனக்குள் இல்லாமல் இல்லை. ஆனால் என் மனம் திருமணத்திற்கு ஒப்ப மறுக்கிறதம்மா. நீங்கள் இருவரும் என்னை மனப்பூர்வமாக மன்னிப்பதைத் தவிர வேறு வழி இல்லை. மலராண்டான், அடியேன் காலமும் நேரமும் நமக்காக காத்திருப்பதில்லை. எதை எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை தள்ளி போடாமல் உடனடியாக முடித்துவிட வேண்டும். புரிகிறதா? புரிகிறது சுவாமி. அப்படி என்றால் நீ இன்று மாலையே நம் மடத்தின் தானிய கிடங்கிற்கு போ. இந்த மாதத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அரிசி மூட்டையை மட்டும் வைத்துக்கொண்டு மீதியை கோயில் மடப்பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிடு. தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. மேலும் அடியேனின் அனுமதியின்றி அங்கிருந்து வந்தது, இங்கிருந்து தானமாக வந்தது என்று தேவைக்கு அதிகமாக தானியங்களை மடத்தில் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படியே சுவாமி. எதிர்வரப்போவது பீடுடைய
அதாவது அனைவருக்கும் சிறப்புமிக்க மாதமாகிய மார்கழி. எனவே சேவார்த்திகள் பெருமளவில் நம் அழகிய மணவாளப் பெருமானாகிய அரங்கனை சேவிக்க வருவார்கள். மார்கழி 30 நாளும் குறைவின்றி பொங்கல் பிரசாதம் விநியோகிக்கப்பட வேண்டும். அரிசியோ மற்ற தானியங்களோ இல்லை என்ற நிலையோ, அதனால் பிரசாதம் தடை பெற்றது என்றோ எனக்கு தகவல் வரக்கூடாது. எனவே கவனமாக இரு. நிச்சயம் சுவாமி. ஒரு அவப்பெயரும் வராமல் அடியேன் பார்த்துக் கொள்கிறேன் சுவாமி. அடியேன் திருக்கோஷ்டி நம்பி. வா திருக்கோஷ்டி நம்பி. என்ன, இன்று உன் ஊருக்கு புறப்படுகிறாயா? ஆம் சுவாமி. வருகின்ற மாதம் முழுவதும் உன்னை இங்கு பார்ப்பது கடினம்தான், இல்லையா? ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில் தங்கள் உத்தரவுப்படியே திருப்பாவை காலட்சேபம் செய்து வருகிறேன். இம்முறை பாசுரங்கள் 30ஐயும் பிழையில்லாமல் உச்சரித்து சேவிப்பவர்களுக்கு பரிசுகளும் தருவதாக வாக்களித்திருக்கிறேன். எனவே இப்பொழுது சென்றால்தான் மற்ற ஏற்பாடுகளுக்கு வசதியாக இருக்கும். நல்ல ஏற்பாடாக இருக்கிறதே. இப்படி ஒரு ஏற்பாட்டை கடந்த ஆண்டு வகுத்து கொடுத்ததே தாங்கள்தான். அதை இவ்வாண்டு செய்துவிடலாம் என்றிருக்கிறேன். நல்லது. ஓரிருவர் பாசுரம் சேவிக்கும் போது பிழையோடு சொல்வார்களேயானால் அவர்களை திருத்தி சேவிக்கச் சொல். இவ்விஷயத்தில் அவர்களது ஈடுபாடுதான் மிகவும் முக்கியம். தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. அடியேனின் பல உத்தரவுகளை நீ சிரம் மேற்கொண்டு செய்துதான் வருகிறாய். ஆனால் ஒரு காரியம் மட்டும் ஏனோ உன்னால் முனைப்பு காட்டப்படவில்லை. தாங்கள் இதுவரை கட்டளையிட்ட விஷயங்களை கவனத்தில் கொண்டு முடித்து வருகிறேன் சுவாமி. ஆனால் இப்பொழுது தாங்கள் எதை பற்றி குறிப்பிடுகிறீர்கள் என்று புரியவில்லை. சற்று யோசித்துப் பார். நம் மாரநேர் நம்பிக்கு சம்பிரதாய விஷயங்களை போதிக்கும்படி கூறியிருந்தேன்.